வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. நான் உங்களுடைய ஆல் அபவுட் கிங். ஓகேங்களா, கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2/3/2025க்கான அக்ஷயா 690க்கான கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ட்ராகன் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இதை வச்சு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு 6-1 ரொம்ப ஸ்ட்ராங்னு படுது. நீங்கள் இதை வச்சு ட்ரெயின் நம்பர் வச்சு சில பேர் கெஸ் பண்ணுவீங்க, அதை வச்சு கெஸ் பண்ணிக்காங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோடனே அங்கேன்னு வேலை முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சோடனே பக்கத்துலேயே பெல் ஐக்கான் காட்டும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி பண்ணோடனே வேலையை முடியல இன்னும் அடுத்து ஆளுங்கிறத நோட்டிஃபிகேஷன் காட்ட அதை தட்டி விட்ருங்க. அப்படின்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாட்சிங் ஃபுல் வீடியோ, நோ ஸ்கிப் நண்பா. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா நான் சொல்லக்கூடிய இடையில ட்ரிக்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஒரு நம்பர் எடுத்து எப்படி 2 நம்பர் மேக் பண்ணுறது, 2 நம்பர் எடுத்து எப்படி 3 நம்பர் மேக் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லுவேன். எந்த போர்டில் எந்த நம்பர் அதிகமாக எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படுதுன்னு சொல்லுவேன். ஆல் போர்டில் எந்த நம்பர் மேலே அதிகமாக ஸ்ட்ராங்காக கட்டலான்னு சொல்லுவேன். எந்த போர்டில் கட்டலான்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு ஃபுல் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். பார்க்குறது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த ஃபுல்லாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 1000 2000 எடுக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். 3 டிஜிட் எப்படி நான் பாக்ஸ் போகிறதுன்னு சொல்லுவேன். அந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஆல் போர்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லுவேன், அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகே நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, ஒன்லி கெஸ்ஸிங் மட்டுமே. ஓகே நண்பா, ஒன்லி இது ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்கள். தயவுசெய்து கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. இது நாங்கள் கொடுக்குற நம்பரு, ஆல் போர்ட் நம்பரு, பாக்ஸ் நம்பரு எதுவுமே எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே கெஸ்ஸிங் மட்டும்தான். நோ பெட்டிங். ஓகேங்களா, நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் பாருங்கள். ஒரு கெஸ்ஸிங் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக தான் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா, கன்ஃபார்மாக தயவுசெய்து பார்க்காதீங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, எனக்கு கமெண்ட் அதிகமாக எதுக்கு கமெண்ட் அதிகமாகனா உங்களுடைய கெஸ்ஸிங்கை கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா, நான் எதுக்குன்னா ஒரு 4 பேர் உங்களுடைய கெஸ்ஸிங்கை பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் நல்லபடியாக எடுப்பீங்க. ஒரு நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ எடுத்திங்கன்னா ஒரு நல்லபடியாக எடுப்பீங்க. அது கெஸ்ஸிங்கில் போட்டிங்கன்னா அதை பார்த்துட்டு ஒருத்தர் இல்லைனா 2 பேர் ஒரு வின் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகேங்களா, நம்மளோட சேனல் எப்பயுமே ஒரு மற்றவங்களுக்கு உதவுற சேனலாக இருக்கணும். ஓகே நண்பா, அதுக்கோசரம் நம்ம நடத்திட்டுருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் ஒரு நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ எடுத்தாலும் சரி, ஏன்னா நல்லபடியாக தான் எடுப்பீங்க. ஏன்னா நம்மளோட கெஸ்ஸர்லாம் அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கமெண்டில் போட மறக்காதீங்க. ஏன்னா அதை பார்த்து ஒருத்தர் 2 பேர் அடித்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அன்றைக்கி உங்களை மறக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் கமெண்ட் அதிகமாகும். ஓகே நண்பர்களே, அடுத்து சிங்கிள் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 089, பி போர்டில் 18, சி போர்டில் 018 எடுத்து வந்துருக்கிறேன். ஓகேங்களா, இதில் உங்களோட கெஸ்ஸிங்கும் என்னோடய கெஸ்ஸிங்கும் என்னோட எண்ணும் சேமாக இருக்கும் பட்சத்தில், போர்டு வரிசை சேமாக இருக்கும் பட்சத்தில் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்காங்க. ஓகே நண்பர்களே, எனக்கு ஏ போர்டில் கொஞ்சம் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு படுது. ஓகேங்களா, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, உங்களோட கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங்கும் ஒத்து போச்சுன்னா, உங்களோட கணக்குகள் என்னோட கணக்குகளையும் ஒன்றுக்கா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோட கெஸ்ஸிங் ஒத்து போச்சுன்னா எடுத்து லிமிட்டடாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து ஏபிஏசி பிசி நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்போயுமே ஒன்று ஏபிஏசியில் அடிக்கும் அப்படின்னா ஆல் போல் அடிக்கும்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அது மட்டும் நம்மளுடைய கெஸ்ஸிங் இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய பேட்டர்னும் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஏபிஎஸ்சி பிசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 01 10, 03 30, 15 51, 17 71, 18 81, 31 13, 05 50 ஒரு 14 செட் எடுத்து வந்துருக்கிறேன். அதுலேருந்து மை டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 01 10, 03 30, 71 17, 51 15 51ன்னு சொல்லி ஒரு 8 செட் எடுத்து வந்துருக்கிறேன். இதுலேருந்து ஏபிஓ பிசிஓ ஏசிஓ வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ, நீங்கள் எனக்கு 18 வருது, என்னோடய மை டார்கெட்டில் உங்களோட டார்கெட்டில் 81 வரலன்னு கேட்காதீங்க. அது உங்களுடைய எனக்கு 1ன்னு வந்துச்சு, நான் 1ஓட அதனால தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு 0ன்னு வந்துச்சு, அதனால தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எதுக்குன்னா இப்போ உங்களுக்கு 5ன்னு படுது, இப்போ 5ஓட என்ன மேட்ச் பண்ணுவீங்க, 51 15, 05 50, இந்த மாதிரி ஒரு 4 செட்டு எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களோட ஆல் போர்டும் உங்களோட ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நான் எதோடலாம் 7 எடுத்திங்களா 71 17 எடுத்துருக்கேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு எதோட மேட்ச் பண்ணி வருதோ அதை வச்சு மேட்ச் பண்ணி போடுங்க. ஈஸியாக நீங்கள் வின் அடிக்கலாம். ஓகே நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ எடுத்திங்கன்னா பாக்ஸ் போடுங்க. அதுதான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஒரு நம்பர் இல்லைனாலும் ஒரு நம்பர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்த நாளைக்கு டபுள்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 11 00
888ன்னு எடுத்து வந்துருக்கிறேன். இதிலேருந்து நாளைக்கு டபுள்ஸ் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 00, 88, 11 இதிலேருந்து டபுள்ஸ் வந்தால் இதிலேருந்து தான் வரணும் என்னுடைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மேலும் உங்களுக்கான டபுள்ஸ் எதுவும் வந்தால் நீங்கள் எடுத்து லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களோட எண்ணும் என்னோட எண்ணும் டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒத்து போச்சுன்னா எடுத்து லிமிட்டடாக ட்ரை பண்ணிக்கோங்க. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எனக்கு ஃபார்முலா போடும்போது ஏன்னா 2ஆம் தேதினால கொஞ்சம் டபுள்ஸ் தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஏபிஎஸ்சி பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 628, 892, 920, 201, 108, 103, 105, 109ன்னு சொல்லி ஒரு 8 பாக்ஸ் எடுத்து வந்துருக்கிறேன். அதில் எப்பயும் போல் மை டேரட்டை பொறுத்த வரைக்கும் 108, 109, 628, 892, 920ன்னு சொல்லி ஒரு 5 பாக்ஸ் எடுத்து வந்துருக்கேன். இதில் 5 பாக்ஸ் ப்ரோ நீங்கள் செட்டு கணக்கு அதிகமாக இருக்குது, எப்படி ப்ரோ நாங்கள் ப்ளே பண்ணுறது, இப்போ 30 செட்டு வரும் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அதுக்கு தான் நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பாருங்களேன், பாக்ஸ் ட்ரிக்ஸில் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு நம்பர் 3 பாக்ஸாக போடுறது, இந்த 3 பாக்ஸாக போட இப்போ 892 இருக்கா, 892 இப்போ 928 இந்த 92 இங்கே வந்துடணும், இங்கே 28 இங்கே வந்துட்டு இந்த 9 வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸாக போட்டு அப்புறம் மீதி 3 பாக்ஸ் அதில் 3 செட்டு வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது, ஏன்னா அது செட்டுக்கிறதுனால நம்ம எதுலையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஏபி 89, பிசி 83 இருக்கா, அப்போ ஏசியில் 89ன்னு ஒரு செட்டு இல்லை 2 செட்டு கட்டி விட்ருங்க. ஓகேங்களா? இல்லைனா இதுலேருந்து மிஸ் ஆகுது. ஏன்னா பிசி வைக்காதீங்க. ஏன்னா பிசி இதுலேருந்து நம்மளுக்கு சைடில் டோக்கனில் வாங்கி கொடுத்துரும். அதுக்கோசரம் தான் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் எடுத்தால் பாக்ஸ் போட்ட சொல்கிறேன். ஓகே, என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதெல்லாம் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கோசரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா நண்பர்களே? ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 01. ஓகேங்களா? எனக்கு நம்மளோட ஃபார்முலா மெத்தடில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எண்கள் கிடச்சிருக்குன்னா 01 தான் எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? உங்களோட எண்ணும் என்னோட எண்ணும் சேமாக இருக்கும் பட்சத்தை எடுத்து லிமிட்டடாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எனக்கு 100% எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். இது எனக்கு 100% கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். எப்பயுமே நான் கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் தேதி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு 01 தான் எப்படி எடுத்தாலும் என்னோடய கணக்கில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஆல்போர்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் போய் போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு கரெக்டாக அந்த 7ஆவது ஸ்டெப்பில் எண்ணுறப்ப ஏபிசிங்கிறப்ப இந்த பியில் பாருங்கள் 01 இருக்கும். அப்படி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதிலே பாருங்கள் 01ன்னு இருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? அதிலேருந்து தான் எடுத்து வந்துருக்கிறேன். என்னோடய ஆல்போர்ட் ட்ரிக்ஸ்லேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மெத்தடில் எனக்கு 1 வந்துச்சு, அதில் பார்க்கும்போது 01ன்னு பக்கத்தில் இருந்துச்சு. சரி, ஓகே, ஃபார்முலா மெத்தடில் ஒரே மாதிரி தான் வருது, நம்மளோட ஆல்போர்ட் ட்ரிக்ஸில் ஒரே மாதிரி தான் வருதுன்னு சொல்லி நான் எடுத்து வந்துருக்கிறேன். ஃபார்முலா பேட்டர்ன் படி தான் போயிருக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 2ஆம் தேதி ஒரு வின்னு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பர்களே? ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் நண்பர்களே. ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஒன்றே ஃபெயிலே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, நம்ம தோல்வி அடைஞ்சிட்ருக்கோம், அந்த மாதிரிலாம் பயப்படாதீங்க. அது ஒரு ஃபைனலே இல்லை. ஓகேங்களா? ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஓகேங்களா? அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட வீட்டையோட கொஞ்சம் டிலேவே ஆகுது. ஏன் ப்ரோ நீங்கள் கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் நைட்டே போடுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஏன்னா ஏன் ப்ரோ நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் ப்ரோ, அதனால் நைட்டு நான் பார்த்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேட்டர்ன்லாம் போட்டு எழுதி ஃபார்முலா மெத்தட் எழுதி நான் காலையில் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் ப்ரோ, அதனால தான் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேங்களா? தயவுசெய்து என்னை இதில் மட்டும் கொஞ்சம் என்னை அனுசரிச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா காலையில் 9 மணிக்கு வந்தாலும் ஆனால் நான் கெஸ்ஸிங் நல்லபடியாக தான் போட்டு கொடுப்பேன். ஏன்னா இதுக்கு நான் 1 ஹவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே.